வாழைப்பட்டையிலிருந்து அந்த முத்தின பட்டை எடுக்கக்கூடாது. முதல்ல பட்டையிலிருந்து நார் இப்படி தான் எடுக்குது. இதுதான் நார் வாழைப்பட்டையிலிருந்து. இந்த நாரை காய வச்சு ப்ராசஸ் பண்ணி நாங்கள் ஒவ்வொன்றா யான் போட்டு அதை தான் தார் சுற்றி தரையை போட்டு. ஒரு சேலையோட விலை எவ்வளோ? ஒரு சேலை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1800 ரூபாயிலிருந்து இருக்குது. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு ரேட்டு போட்டு கொடுக்குறோம். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தது வாங்கி. ஆனால் ஸ்டார்டிங் 1800 ரூபாயிலிருந்து இருக்குது. நாங்கள் முதல்ல பட்டையிலிருந்து நார் எடுத்து ஏன் போட்டு அதை பைண்டிங் செய்து அது ஏனாக்கி அப்புறமா தார் சுற்றி தரை நெய்வோம். முதல்ல புடவை நெய்வோம், சுடிதார் மெட்டீரியலு, ஷால் மெட்டீரியலு, ஃபேண்ட்டு எல்லாமே நாங்கள் மெட்டீரியலு யார் கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு இருக்கிற வரவேற்பை விட இது நல்லா இருக்குது. அதாவது இது வாழை நார் ஒவ்வொன்றா எடுத்து ஏன் போட்டு வேலை அதிகம் ஆகுது. அதனால தான் புடவைக்க ரேட்டு அதிகமாக இருக்குது. இது கெட்டுனா உடம்புக்கு சாஃப்டாக இருக்கும், எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது, உடம்புக்கு நல்லது. அதனால தான் மக்கள் வரவேற்பாயிட்டு விரும்பி வாங்குதாங்க. ஒரு சேலை செய்யணும்னா எவ்வளோ நார் இந்த மாதிரி தேவைப்படும்? அதாவது ஒரு மரத்தில் 200 கிராம் நார் தான் கிடைக்கும். அதில் நாங்கள் ஒரு புடவை செய்யறதுக்கு 100 கிராம் தேவைப்படும். ஒவ்வொரு வெரைட்டி நார்கள் 2500 3500 சிலுக்கு ஒவ்வொரு நூலுக்கு ஏற்றபடி விலையில் இருக்குது. ஆனால் தனி வாழை நாருன்னா 25,000 30,000 வரைக்கும் ஆகும். ஸோ இப்போது ஒரு சேலை நெய்யறதுக்கு எவ்வளோ நாள்? ஒரு சேலை இந்த சேலை செய்யறதுக்கு 3 நாள் ஆகும். எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு போதிய இட வசதி இல்லை. பல தடவையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்குதான், செக்ரட்டரிக்கிட்ட கொடுத்துருக்குதான், பல தடவையும் கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு இதுவரையுமே அரசு எந்த ஒரு ஹெல்ப்பும் எங்களுக்கு பண்ணது கிடையாது. நாங்கள் கேட்குறது எங்களுக்கு எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து வேலை செஞ்சு எங்களுக்கு ஒரு இட வசதி கிடைக்கணும். இடம் கிடைச்சா வேலை செய்தவங்களுக்கும் ஒரே இடத்துல செய்யறதுக்கு வசதியாக இருக்கும், வேலையும் வீடும் ஒரே இடத்துல இருக்கணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு ஐடி கம்பெனிலாம் ஒருத்தருடைய சேலரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 30,000 வாங்குறாங்க. அந்த ஈக்குவலாக கொண்டு வரணும். அதை கொண்டு வரணும்னா இன்றைக்கி ஜவுளித்துறையில் இல்லை, அவ்வளோவா இல்லை. ஜவுளித்துறையில் காட்டன் இருக்குது, பாலிஸ்டர் இருக்குது, சில்க் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. நேச்சுரல் ஃபைபர் இல்லை. நேச்சுரல் ஃபைபரில் கொண்டு வரும்போது ஓரளவுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துடலாம். ஒரு ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு 20,000 ரூபாய் தான் ஒரு மந்த்லி சேலரி மாதிரியாக நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு விடாமுயற்சியில் இருக்கோம். நாங்கள் வேர்ல்டில் நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டர். அது 25 நேச்சுரல் ஃபைபரில் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டு வாங்கியிருக்கோம். எந்த நாட்டிலுமே கிடையாது. இன்டர்நேஷ்னல் நேச்சுரல் ஃபைபர் ஃபோம் நெதர்லாண்டில் 6 ஃபைபர் தான் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 25 நேச்சுரல் ஃபைபர் பண்ணியிருக்கிறோம். இங்கே இத்தனைக்கும் R&D கிடையாது. நாங்களே எங்களுடைய சொந்த உழைப்பாலவே R&D பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். அரசு எங்களுக்கு விடாமுயற்சி பண்ணி ஹெல்ப் பண்ணாங்கன்னா இது பெரிய அளவிலவே எப்படி பில்கேட்ஸ் கம்ப்யூட்டர் உலகத்தில் சாம்ராஜ்யம் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி நாங்கள் நேச்சுரல் ஃபைபருக்கு நாங்கள் தான் பாரத தேசம் இல்லை, அகில உலகத்துக்கே நாங்கள் தான் ஒரு முன்னோடியாக வரணும் அப்படின்னு நாங்கள் விடாமுயற்சியில் இருக்கிறோம்.